மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்திற்குள் சனி பகவான் வலுவாக நுழைந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார். நவக்கிரகங்களிலேயே வலிமை வாய்ந்த கிரகமாக இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தில் வருவது என்பது மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்ட யோகங்களையும் வளர்ச்சிகளையும் அள்ளிக் கொடுக்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாக அமைந்துள்ளது. ஏனெனில் மிதுனம் ராசியில் பிறந்த உங்களுடைய ராசியை பொறுத்தமட்டில் தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம், கர்மஸ்தானத்திற்கு சனி பகவான் வரும்போது மிகப்பெரிய அளவிலான ராஜயோகத்தை அள்ளிக் கொடுப்பார். இன்னும் சொல்ல போனால் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்திற்குள் அமர்ந்து கொண்டு உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்தை பார்க்கிறார். சனி பகவான் உங்களுடைய விரயஸ்தானத்தை பார்ப்பதன் காரணமாக உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற அபவிரயங்களை, பண வீண் விரய செலவுகளை கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்வார். உங்களுக்கு ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்ற வீண் விரய செலவுகளை அடித்து நொறுக்கி பண வரவுகள் என்பது அதிகரிக்கும். இதுவரையில் உங்களுக்கோ உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கோ மருத்துவ செலவுகள் ஏதேனும் அதிகமாக செய்து கொண்டிருந்தால் அவ்வாறான மருத்துவ வீண் விரய செலவுகள் அனைத்தும் காணாமல் போகும். கடந்த காலங்களில் உங்களுடைய உறவினர்களுக்கோ, உற்றாருக்கோ அல்லது அக்கம் பக்கத்தில் இருப்பவருக்கோ, நண்பர்களுக்கோ உங்களுடைய பணத்தை வீணாக செலவு செய்து கொண்டிருந்த நிலை மாறி இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பண விரயங்கள் குறைந்து உங்களுடைய முதலீடுகளும் சேமிப்புகளும் அதிகரிக்கும். இந்த தருணத்தில் நீங்கள் வீடு, நிலம், சொத்து, வண்டி வாகனங்கள், வீட்டுக்கு தேவையான பொருட்கள், பொன் பொருள் என எல்லா விதமான அசையும் அசையா சொத்துக்களை வாங்கும் முயற்சிகளில் பிரம்மாண்டமான அதிரடியான காரிய வெற்றிகள் உங்களுடைய துளியளவான முயற்சியிலேயே இனிதாக நடந்தேறும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு செலவுகள் என்று இருந்தால் அது சுபவிரய செலவுகளாகவே இருக்கும். அதாவது உங்களுடைய குடும்பத்தில் உங்களுக்கோ அல்லது குடும்ப உறுப்பினர்களுக்கோ திருமணம், காதுகுத்து போன்ற பல்வேறு விதங்களான சுப நிகழ்வுகளுக்காக உங்களுடைய பணம் செலவாகும் என்பதால் உங்களுடைய மனதில் மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆனந்தம், இனிமை, திருப்தி என அனைத்தும் அதிகரிக்கும். குடும்ப ஒற்றுமை பலப்படும். மிதுனம் ராசி, மிதுனம் லக்னத்தில் பிறந்த எல்லோருக்கும் இந்த சனி பெயர்ச்சி காலகட்டத்தில் வியாபாரம் மற்றும் தொழில் வளர்ச்சி என்பது இமாலய உச்சத்திற்கு செல்லும். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வியாபாரம் மற்றும் தொழிலுக்கு தேவையான பணத்திற்காக கடன் வாங்குவதோ, லோன் போடுவதோ போன்ற விஷயங்களை துணிச்சலுடன், தைரியத்துடன், தன்னம்பிக்கையுடன் மேற்கொண்டு அவற்றில் பண வரவுகளை லாபத்தின் மூலமாக நிறைந்து பெறுவதற்கான ஆற்றல்களையும், சக்திகளையும், வசதி வாய்ப்புகளையும், அதிர்ஷ்ட யோகங்களையும் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு 12ஆம் இடமான விரயஸ்தானத்தை பார்க்கக்கூடிய சனி பகவான் அள்ளிக் கொடுக்கிறார். உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரத்தில் கண்டிப்பாக மாதத்திற்கு தேவையான அல்லது தேவைக்கு அதிகமான பணத்தை லாபத்தின் மூலமாக பெற முடியும் என்ற நம்பிக்கையும் தைரியமும் உங்களுடைய மனதில் கண்டிப்பாக பிறக்கச் செய்வார். என்பது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரத்தில் பண வரவு என்பது உறுதியாக கிடைக்கும் என்பதால் நீங்கள் அதை வைத்து உங்களுடைய தொழிலையும் வியாபாரத்தையும் பன்மடங்கு உயர்த்திக் கொள்ள முடியும். இந்த தருணத்தில் புதிய முதலீடுகளை தாராளமாக மேற்கொள்ளலாம். அவை அனுகூலமாகவும் லாபகரமாகவும் உங்களுக்கு அமையும். இதுவரையில் நஷ்டத்திலேயே இயங்கிக் கொண்டிருந்த தொழில் மற்றும் வியாபாரம் இந்த சனி பெயர்ச்சி காலகட்டத்தில் லாபகரமாக மாறும். உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரத்தை பல இடங்களில் கிளைகளை, அதாவது பல கிளைகளை திறந்து அபரிவிதமான முன்னேற்றங்களையும் பணவரவுகளை லாபத்தின் மூலமாகவும் நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோகங்களையும் நல்ல பல வாய்ப்புகளையும் சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களையும் 10ஆம் இடத்தில் வேலை, தொழில், ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரித்துக் கொண்டு 12ஆம் இடமான விரயஸ்தானத்தை பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு வாரி வழங்குகிறார். எனவே இந்த காலகட்டத்தில் நீங்கள் சொந்த நிலம் வாங்கி சொந்த வீடு கட்டி அதில் குடியேறுவதற்கான வசதி வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும். என்பது மட்டும் இல்லாமல் இதுவரையில் உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரத்தை வாடகை கட்டிடத்தில் நடத்தி கொண்டிருந்தால் இந்த சனி பெயர்ச்சி காலகட்டத்தில் அவ்வாறான விஷயங்களை உங்களுடைய சொந்த கட்டிடத்திற்கு மாற்றுவதற்கான யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் சனி பகவான் உங்களுக்கு இனிதாக நிறைந்து அள்ளிக் கொடுக்கிறார். விவசாயத்துறையில் இருக்கக்கூடிய விவசாயிகள் விளைநிலங்களை வாங்க முடியும். என்பது மட்டும் இல்லாமல் விவசாயத்திற்கு தேவையான நிதிகளுக்காக கடன் வாங்க முடியும். விவசாயத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணவரவுகளை வைத்து அவ்வாறான கடன்களை எளிதாக அடைக்க முடியும். என்பது மட்டும் இல்லாமல் அதையும் மீறிய லாபங்கள் உங்களுக்கு அபரிவிதமாக கிடைக்கும். விவசாயம் பார்த்துக் கொண்டிருப்பவர்களுக்கு அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நிலங்கள் விலைக்கு வந்தால் அதை வாங்கி போடுவதற்கான வசதிகள் உங்களுக்கு கிடைக்கும். ஆக இந்த சனி பெயர்ச்சி காலகட்டத்தில் மிதுனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு மற்ற 12 ராசிகளை விட அதிக அளவிலான நல்ல பல மாறுதல்களும், முன்னேற்றங்களும், பண வரவுகளும், நன்மைகளும் நிறைந்து கிடைக்கிறது என்பதை சனி பகவான் 10ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்களுக்கு உறுதி செய்கிறார். என்றாலும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் ராகு பகவான் நுழைகிறார். மே மாதம் 18ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் ராகு நுழைவதால் உங்களுடைய தந்தை வழி வந்த உறவுகளின் மூலமாக உங்களுக்கு கெடுபலன்கள் ஏற்படலாம். உங்களுடைய தந்தையாரின் உடல்நல ஆரோக்கியத்தில் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டிய அவசியம் இருக்கும். ஏனெனில் ராகு 9இல் இருக்கும்போது உங்களுடைய தந்தையாருக்கு பாதிப்புகள் ஏற்படலாம். உங்களுடைய தந்தையாருக்கு ஏதேனும் விஷப்பூச்சிகள் கடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கும். சற்று விழிப்புணர்வுடன் இருப்பது மிகப்பெரிய அளவிலான நன்மைகளை உங்களுக்கு அள்ளிக் கொடுக்கும். மிதுனம் ராசி, மிதுனம் லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தில் இருப்பதால் நீங்கள் ஏதேனும் புதிய வியாபாரம், தொழில் தொடங்கலாமா என்று நினைத்தால் தாராளமாக நீங்கள் தொடங்கலாம். இந்த சனி பெயர்ச்சி காலகட்டத்தில் மிதுனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு சனி பகவான் தொழிலாளிகளாக இருக்கக்கூடிய அனைவரையும் முதலாளிகளாக மாற்றுவதற்கான யோகங்களையும், சக்திகளையும், ஆற்றல்களையும் வாரி வழங்குகிறார். அதாவது மிதுனம் ராசியில் பிறந்த நீங்கள் வெகு காலங்களாக ஒருவரிடம் பணிபுரிந்து கொண்டே இருக்கிறேன், நான் முதலாளியாக மாறுவதற்கு வாய்ப்பே இல்லையா என்று நொந்து நூலாய் போய் கொண்டிருக்கக்கூடிய மிதுனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சொந்தமாக தொழில் தொடங்கி அல்லது வியாபாரம் தொடங்கி பல பேரை வேலைக்கு வைத்து வேலை வாங்கும் முதலாளியாக மாறுவதற்கான யோகங்களையும், வாய்ப்புகளையும், சந்தர்ப்பங்களையும் இந்த சனி பெயர்ச்சி காலகட்டத்தில் சனி பகவான் உங்களுக்கு அபரிவிதமாக, பிரம்மாண்டமாக, அதிரடியாக வாரி வழங்குகிறார். பிறருக்காக, அடுத்த முதலாளிக்காக உழைத்தே என்னுடைய காலம் ஓடிவிட்டதே என்று வருத்தப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு, தனக்கு என்று எதுவும் செய்து கொள்ள முடியாதா என்று ஆதங்கப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி காலகட்டத்தில் சொந்தமாக தொழில், வியாபாரம் தொடங்குவதற்கான அற்புதமான, அபரிவிதமான, அதீதமான வாய்ப்புகளும் நல்ல பல சந்தர்ப்பங்களும் சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்ட யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது என்பதை சனி பகவான் உறுதி செய்கிறார். ஏதேனும் ஒரு இடத்தில் வேலை செய்து கொண்டிருந்த மிதுனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு நாமே ஒரு கடையை துறப்போம் அல்லது தொழிலை ஆரம்பிப்போம் என்ற எண்ணம் உங்களுடைய மனதில் அதிகரிக்கும். இந்த மாதிரியான உங்களுடைய எண்ணங்களையும் திட்டங்களையும் சிறிதளவான முதலீட்டில் ஆரம்பித்தாலும் அது மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சிகளையும், முன்னேற்றங்களையும் அள்ளிக் கொடுக்கும். என்பது மட்டும் இல்லாமல் அவற்றால் உங்களுக்கு பண வரவுகள் லாபத்தின் மூலமாக அதிகரித்து உங்களுடைய பொருளாதார நிலை உச்சத்திற்கு செல்லும். இன்னும் சொல்ல போனால் ஒரு இடத்தில் வேலை பார்த்துக் கொண்டு மற்ற நேரத்தில் பகுதி நேர வேலை செய்து அபரிவிதமான பண வரவுகளை நிறைந்து பெறுவதற்கான ஆற்றல்களையும், சக்திகளையும் சனி பகவான் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டிருப்பதால் வாரி வழங்குகிறார் என்பது கூடுதல் சிறப்பு அதிர்ஷ்ட யோகமாகும். நாம் பணிபுரிந்த நேரத்தை விட மற்ற நேரத்தில் வேறு ஏதோ ஒரு தொழில் அல்லது வியாபாரம் செய்யலாம் என்ற எண்ணத்தை சனி பகவான் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறார். என்பது மட்டுமில்லாமல் அவற்றால் உயர்வுகளையும் பண வரவுகளையும் நிறைந்து வழங்குவார்.
ஆக இந்த சனி பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சனி பகவான் உங்களை முதலாளிகளாக மாற்றுவதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் நிறைந்து அள்ளி கொடுக்கிறார். முதலாளியாக மாற வேண்டும் என்ற ஆசை, எண்ணம், திட்டம் என்பது உங்களுடைய மனதில் தோன்றும் என்பது மட்டுமில்லாமல் அவற்றை ஆக்கப்பூர்வமாக செய்து முடித்து முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் பணவரவுகளையும் நன்மைகளையும் நிறைந்து பெறுவதற்கான யோகங்களை சனி பகவான் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறார். இந்த காலகட்டத்தில் மிதுனம் ராசி மிதுனம் லக்னத்தில் பிறந்த உங்களுக்காக உழைப்பதற்கு மற்றொருவர் இருப்பார் என்பதில் ஐயமில்லை. அதாவது நீங்கள் பிறருக்கு வேலை கொடுக்கக்கூடிய முதலாளி என்ற நிலைக்கு வருவதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைந்து உள்ளது. இந்த காலகட்டத்தில் சனி பகவான் மிதுனம் ராசியில் பிறந்த தொழிலாளிகளை முதலாளிகளாக கண்டிப்பாக மாற்றி காட்டுவார். இன்னும் சொல்ல போனால் நீங்கள் முதலாளிகளாக மாறுவதற்கான வசதி வாய்ப்புகளும் காசு பணமும் கையில் கண்டிப்பாக நிறைந்து கிடைக்கும். நீங்கள் தொடங்க போகும் வியாபாரம் அல்லது தொழிலுக்கு தேவையான நிதி உதவிக்கு அரசாங்கத்திடம் உதவி கேட்பதோ அல்லது வங்கியிடம் பணம் கேட்பதோ அல்லது லோன் போடுவதோ போன்ற விஷயங்கள் உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே உங்களுக்கு நிதி உதவி என்பது சாதகமாக அமையும். அதாவது இந்த காலகட்டத்தில் நீங்கள் புதிய தொழில் தொடங்கி முதலாளியாக மாறுவதற்கு ஏதேனும் ஒரு விதத்தில் பணம் உங்களை வந்து சேரும். உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் விழக்கூடிய சனி பகவானின் பார்வை என்பது உங்களுடைய வாழ்க்கையில் இந்த காலகட்டத்தில் நஷ்டம் என்ற பெயருக்கே இடம் இருக்காது. நீங்கள் எதை தொட்டாலும் பொன்னாகும். எந்த பணியை மேற்கொண்டாலும் லாபகரமாக அமையும். அதில் இருக்கக்கூடிய விரயங்கள் அனைத்தும் சனி பகவானால் அடித்து நொறுக்கப்படும். ஏனெனில் உங்களுடைய ராசிக்கு விரய வீட்டை சனி பகவான் பார்ப்பதால் நீங்கள் எந்த தொழில் வியாபாரம் தொடங்கினாலும் அதில் நஷ்டம் என்பதே இருக்காது. பணவரவுகள் லாபத்தின் மூலமாக அதிகரிக்கும். எனவே உங்களுக்கு நிறைந்து கிடைக்கக்கூடிய பணவரவுகளால் நீங்கள் சுபகரிய செலவுகளை செய்து கொள்ள முடியும். உங்களுக்கு வரவிருக்கின்ற பணத்தை மறுபடியும் முதலீடு செய்து பன்மடங்கு அதிக அளவிலான லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது. எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வளர்ச்சி முன்னேற்றம் என்பது அடுக்கடுக்காக தொடர்ச்சியாக உயர்ந்து கொண்டே இருக்கும். இன்னும் சொல்ல போனால் இந்த வருடம் மே மாதத்தில் மிதுனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான முழுமையான சுப கிரகமான குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் இருந்து உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் நுழைகிறார். அவர் விரயத்தில் இருக்கும் போதும் ஜென்மத்தில் இருக்கும் போதும் ஒரே விதமான பலன்களை தான் அளிப்பார். எனவே குருவால் உங்களுக்கு எந்த விதமான தொந்தரவுகளும் இருக்காது. இந்த காலகட்டத்தில் சனி பகவானுடைய பார்வை என்பது உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்திற்கும் கிடைக்கிறது. எனவே உங்களுடைய தாயாரின் உடல்நல ஆரோக்கியத்தில் சற்று விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். தாய் வழி வந்த உறவுகளால் உங்களுக்கு கெடுபலன்கள் ஏற்படலாம். சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் வீட்டில் சனி பார்வை கிடைப்பதால் இந்த காலகட்டத்தில் கூட்டு தொழில் செய்வதை தவிர்த்து தனித்து தொழில் அல்லது வியாபாரத்தை மேற்கொள்வது நல்லது. என்றாலும் கூட்டு தொழில் செய்தால் ஒப்பந்தங்களை முறையாக கையாள்வது நல்லது. இன்னும் சொல்ல போனால் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் சற்று கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டும். ஆனால் இந்த காலகட்டத்தில் அந்நிய கிரகமான சனி பலமாக 10ஆம் இடத்தில் இருப்பதால் உங்களுக்கு வெளிநாட்டு விஷயங்கள் அனைத்தும் சாதகமாக லாபகரமாக அதிர்ஷ்டகரமாக அமையும். இன்னும் சொல்ல போனால் 7ஆம் வீட்டில் சனியின் பார்வை கிடைப்பதால் நீங்கள் வீட்டை விட்டு சொந்த பந்தங்களை விட்டு பிரிந்து வெளிநாட்டில் இருப்பது உங்களுக்கு சிறப்பு என்பது மட்டும் இல்லாமல் அது அபரிவிதமான முன்னேற்றங்களை உங்களுக்கு அள்ளி கொடுக்கும். இந்த சனி பெயர்ச்சி காலகட்டத்தில் நீங்கள் குடும்பத்தை விட்டு சற்று பிரிந்திருப்பது நல்லது. இன்னும் சொல்ல போனால் எதிர்பால் இனத்தவர்களிடம் சற்று கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டும். ஆக 9ஆம் வீட்டில் சனி பகவான் இருந்ததை விட உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தில் சனி பகவான் இருப்பதால் நீங்கள் இமாலய உச்சத்திற்கு உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக செல்ல முடியும். பணிபுரியக்கூடியவர்களுக்கு பதவி உயர்வுகள் சம்பள உயர்வுகள் கண்டிப்பாக உண்டு. 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 6ஆம் தேதி காலையில் 8:25 சனி பகவான் பயிற்சியாகிறார். திருநள்ளாறு சனீஸ்வர பகவானின் தேவஸ்தானத்தில் இந்த சனி பயிற்சி காலகட்டம் என்பது மிகப்பெரிய அளவிலான திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது. இந்த காலகட்டத்தில் சனியின் இந்த ராசி மாற்றம் என்பது அற்புதமான அருமையான நல்ல பல யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. கடந்த 5 வருடங்களாக, அதாவது 2.5 வருட காலங்கள் மகர ராசியிலும் 2.5 வருட காலங்கள் கும்பம் ராசியிலும் தன்னுடைய ஆட்சி வீட்டில் பயணித்துக் கொண்டிருந்தார். தற்போது பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் மீனம் ராசியில் குரு பகவானின் வீட்டில் நுழைந்து பயணிக்கிறார். மீனம் ராசி என்பது காலபுருஷ தத்துவத்திற்கு 12ஆம் இடமான விரயஸ்தானமாகும். சனி பெயர்ச்சி என்றாலே எல்லோருக்கும் எதிர்பார்ப்புகள் நிறைய இருக்கும். உங்களுடைய மிதுனம் ராசிக்கு எப்படி இருக்கும் என்று பார்க்கின்ற போது அற்புதமான அருமையான முன்னேற்றங்களையே இந்த காலகட்டத்தில் அள்ளி கொடுக்கிறார். காலபுருஷ தத்துவத்தில் விரயஸ்தானத்திற்குள் சனி பகவான் சஞ்சரிப்பதால் இந்த காலகட்டத்தில் நல்ல பல நன்மைகளை அள்ளி கொடுக்கிறார். எனவே இந்த காலகட்டத்தில் உலகத்தில் இருக்கக்கூடிய தீமைகள் அனைத்தையும் அழிக்கிறார். உழைத்து தன்னுடைய சொந்த உழைப்பால் பணத்தை சம்பாதிக்கக்கூடியவர்கள் அனைவரையும் உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்கிறார். குறுக்கு வழியில் பணம் சேர்த்தவர்கள் அனைவருக்கும் கெடுபலன்கள் நிறைந்து கிடைக்கும். இந்த சனி பெயர்ச்சி காலகட்டத்தில் நல்லது நினைப்பவர்களுக்கு நல்லதே நடக்கும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் நல்ல பல சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளும் வளர்ச்சி யோகங்களும் இனிதாக நடந்தேறும். மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு இதுவரையில் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் தன்னுடைய ஆட்சி வீடான கும்பம் ராசிக்குள் சனி பகவான் பயணித்துக் கொண்டு தற்போது உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடமான கர்மஸ்தானம் ஜீவனஸ்தானம் வேலை தொழில் ஸ்தானத்திற்குள் நுழைகிறார். கடந்த 2.5 வருட காலகட்டங்களில் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடமான கும்பம் ராசியில் பயணித்துக் கொண்டிருந்தார். மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்கும் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான், உங்களுக்கு பாக்கியாதிபதியாகவும் அஷ்டமாதிபதியாகவும் இருக்கக்கூடிய சனி பகவான் தற்போது உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடமான கர்ம ஜீவனஸ்தானத்திற்குள் நுழைந்து பயணித்துக் கொண்டிருப்பது அதிர்ஷ்டகரமான வரவேற்கத்தக்க சிறப்பு வாய்ந்த அமைப்பாக தான் அமைந்துள்ளது. 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்தையும் 4ஆம் இடமான சுகஸ்தானத்தையும் 7ஆம் இடமான எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய சப்தமஸ்தானத்தையும் பார்த்து பலமுள்ளதாக மாற்றுகிறார். இதற்கு முன்னால் கடந்த காலங்களில் சனி பகவான் 9ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தையும் 6ஆம் இடத்தையும் பார்த்துக் கொண்டிருந்தார். எனவே கடந்த காலங்களில் சனி பகவானின் பார்வை என்பது 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் விழுந்ததால் கடந்த காலங்களில் சனி பார்க்கக்கூடிய இடத்தை அழிப்பார் என்று சொல்லக்கூடிய விதத்தில் நீங்கள் மேற்கொண்ட எல்லா விதமான பணிகளிலும் கிடைக்க வேண்டிய லாபங்கள் நஷ்டங்களாக இருந்திருக்கும். சனி பகவான் கடந்த காலங்களில் உங்களுடைய லாப வீட்டை வஜ்ர பார்வையால் பார்த்ததால் என்னதான் நீங்கள் ஓடி உழைத்திருந்தாலும் உழைப்பிற்கு தகுந்த பலன்கள் இல்லாமல் இருந்திருக்கும். எப்பேற்பட்ட பயங்கரமான அதிரடியான பிரம்மாண்டமான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டிருந்தாலும் வாழ்க்கையில் முன்னேற்றத்தையும் வளர்ச்சிகளையும் பண வரவுகளையும் நன்மைகளையும் காண முடியாத நிலையை சந்தித்திருந்திருப்பீர்கள்.
பல விதங்களில் முயற்சி செய்தும் பல்வேறு விதங்களான தோல்விகளையே பல்வேறு விதங்களான பணிகளில் சந்தித்துக் கொண்டிருந்த உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சனி பகவான் 10ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்களுக்கு நல்ல பல முன்னேற்றங்களை அள்ளிக் கொடுக்க இருக்கிறார். 10ல் ஒரு பாவி இருப்பது சிறப்பு. நல்ல பலன்களை அபரிவிதமாக அள்ளிக் கொடுக்கும் என்பது ஜோதிட சாஸ்திர விதி. இதற்கு ஏற்ப இயற்கையாகவே பாவியாக இருக்கக்கூடிய சனி பகவான் 10ஆம் இடத்திற்குள் நுழைந்து, இன்னும் சொல்ல போனால் குரு பகவானின் வீட்டில் நுழைந்து பயணித்துக் கொண்டிருப்பதாலும், அவர் பார்க்கக்கூடிய இடங்கள் சிறப்பு வாய்ந்த பலன்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய விதத்திலும் இருப்பதாலும், கண்டிப்பாகவே இதுவரையில் இருந்து கொண்டிருந்த எல்லா விதமான தடைகளும் தாமதங்களும் நெருக்கடிகளும் போன்ற எல்லா விதமான பிரச்சனைகளும் அடித்து நொறுக்கப்பட்டு நல்ல பல முன்னேற்றங்களும் பண வரவுகளும் நன்மைகளும் வளர்ச்சி வாய்ப்புகளும் சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்ட யோகங்களும் இனிதாக நிறைந்து சனி பகவான் உங்களுக்கு வாரி வழங்குகிறார். கடந்த காலங்களில் 3ஆம் இடத்தை சனி பகவான் பார்த்ததால் சகோதர சகோதரிகளுக்கு இடையே நல்ல உறவு என்பது இருந்திருக்காது, ஒற்றுமை இருந்திருக்காது. இதன் மூலமாக மனதில் மகிழ்ச்சி சந்தோஷம் என்பதற்கு இடமே இல்லாமல் இருந்திருக்கும். பரம்பரை சொத்தை பிரித்துக் கொள்வதில் மனஸ்தாபங்கள் ஏற்பட்டிருந்திருக்கும். கடந்த காலங்களில் மற்றவர்கள் உங்களை அவர்களுக்கு கீழாகவே இருக்க வேண்டும் என்று நினைத்திருந்திருப்பார்கள். ஆனால் கடந்த காலங்களில் சனி பகவான் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் அமர்ந்து கொண்டு 6ஆம் இடத்தை பார்த்ததால் உங்களுக்கு சில முன்னேற்றங்களும் இருந்திருக்கும். அதாவது உங்களுடைய உடல் நல ஆரோக்கியத்தில் அபிவிருத்திகள் இருந்திருக்கும், கடன் தொல்லைகள் குறைந்திருக்கும், எதிரிகளின் தாக்கங்கள் அடியோடு அழிந்திருக்கும். கடந்த காலங்களில் நோய் நொடி இல்லாத ஆரோக்கியத்தை அனுபவித்திருந்திருப்பீர்கள். கடன் இருந்திருந்தாலும் பெரிய அளவிற்கு இல்லாமல் அதை உங்களால் அடைக்கக்கூடிய அளவிற்கே இருந்திருக்கும். ஆக கடந்த காலத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கவே கூடாத 3 விஷயங்களான பகை, கடன், நோய் போன்ற அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில் இல்லாமல் இருந்திருக்கும். இந்த சனி பெயர்ச்சி காலகட்டத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்று பார்க்கின்ற போது, சனிக்கிழமைகளில் சனி பகவானுக்கு எண்ணெய் தீபமேற்றி வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள் என்பது மட்டுமில்லாமல் ஊனமுற்றோருக்கு உங்களால் இயன்ற உதவிகளை செய்யுங்கள்.